எஸ்ஐபி பெஸ்ட்டா? ஆர்டி பெஸ்ட்டா? எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்லை ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? எஸ்ஐபி ரிஸ்க்கா இல்லை ஆர்டி ரிஸ்க்கா? இது மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்களா? எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்குன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்ஐபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை ஒரு இடத்த வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் மந்த்லி 1000 இல்லை 500 அது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட நிறைய இன்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5000 இல்லை 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி டிஃபால்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 இயர்ஸ் பிளான் எடுக்கலாம், இல்லை 10 இயர் பிளான் எடுக்கலாம், இல்லைனா 20 இல்லை 30 இது மாதிரி லாங் டேர்ம் வரையிலும் நீங்கள் ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டி, ரெக்யூரிங் டெபாசிட் ஃபண்ட், இதுவுமே சேம் அதே மாடல் தான். நீங்கள் இதுலேயுமே 500ஆகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை 1000ஆகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸோ அப்படி இல்லைனா ஒரு பேங்க்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். பட் ரெண்டுலேயுமே ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபிக்கான ரிட்டர்ன்ஸ் பிளான். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், நம்ம வந்து இதில் வந்து 1000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 இயருக்கு நம்ம 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் 1 இயருக்கு 12,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனோட நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 809 ருபீஸ், ஜஸ்ட் 809 தான் வருது. என்னடா கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே செகண்ட் இயரில் பாருங்கள், உங்களுக்கோட ப்ராஃபிட் வந்து 3243 ருபீஸ். ஸோ அதை விட 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் உங்களுக்கு நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக, அதாவது 10லேருந்து 12, 13, 14 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகியே போயிட்டுருக்கும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கான பெனிஃபிட் என்ன வருதுன்றது உங்களுக்கு ஃபைனலாக புரியும். அப்படியே தேர்ட் இயரில் பாருங்கள், 7508, ஃபோர்த் இயரில் 13,835, ஃபிஃப்த் இயரில் பார்த்தீங்கன்னா 22,486. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இயர் பை இயர் உங்களோட அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். அது வந்து மல்டிபிள் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆர்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஆர்டியோட ரிட்டர்ன்ஸ் வேல்யூ நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து 100, 200, 250, 300 இது மாதிரி நீங்கள் சின்ன அமௌண்ட்லேருந்தே இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம 1000 வேல்யூவே வச்சு பார்க்கலாம். 1000 வேல்யூ பாருங்கள், இது வந்து 5 இயர் பிளான். 1000 வேல்யூ மந்த்லி நீங்கள் 1000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 5 வருஷத்தில் உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 71,366 கிடைக்கும். ஸோ அதே 6 வருஷத்தில் 88,000, 7 வருஷத்தில் 1,07,000, 8 வருஷத்தில் 1,27,000, லாஸ்ட்டாக 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,70,855 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் டோட்டலாக 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,855 ரூபா கிடைக்குது. இது வந்து ஆர்டியோட ரிட்டர்ன்ஸ் வேல்யூ. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை ஆர்டியில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கான்னு வாங்க அதையும் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு இதுலேயுமே அந்த 1,20,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,32,339 ரூபா. ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,12,339 ரூபா வந்திருக்கு. பட் நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50,000 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் கிட்ட உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத. எஸ்ஐபியில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் லாங் டேர்மாக பண்ணும்போது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 10 வருஷம் இல்லைனா 15 வருஷம் பிளானை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். ஆர்டிலையுமே நீங்கள் 10 வருஷம் 12 வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். ஆர்டி பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக, கவர்மெண்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். பட் எஸ்ஐபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரைவேட் செக்டார் இது. அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 1,12,000 கிடைக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது.
கொஞ்சம் கம்மியாகலாம். நீங்க ஆர்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6.6லேருந்து 7.2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா, எஸ்ஐபில சாலிடா 10%லேருந்து 15% வரலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எஸ்ஐபி சூஸ் பண்ணுங்க. ஆர்டி சூஸ் பண்ண வேணான்னு நான் சொல்ல வரல. ஆர்டில ரிஸ்க் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க மந்த்லி கட்டிட்டு வரலாம். பட் எஸ்ஐபி தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ, எல்லாருமே எஸ்ஐபி ப்ரிஃபர் பண்ணுங்கன்றது என்னோட ஆப்ஷன். உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா இருக்கோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இது மாரி முக்கியமான கன்டென்ட்லாம் வேணும்னா, மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, அத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட்டான பிளான் சொல்றேன். தேங்க் யூ. பாய்.